வீட்டின் வாஸ்து தவறுகளும் மிஸ்டேக்ஸ் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கடை வைக்க எடுக்க அதற்குண்டான அஃபெக்ட் ஆகுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே நீங்கள் வாடகை வீடோ இல்லை ஏதோ ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிழையின் காரணமாக இல்லை வயதின் காரணமாக மூப்படைஞ்சதுனால தவறிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல நான் போகிற நேரம் கோச்சார கிரகத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த பிரசன்னத்தில் 4ஆம் இடத்துல சனி வந்துட்டார். லிங்கம்போஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணியின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனல்ல நிறைய பிளான் சம்பந்தப்பட்டது, வீட்டினுடைய வரைபடம், அதற்குண்டான விளக்கங்கள், ராசி, குழி பொருத்தம் போன்றவைகள் பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த வீடியோவில் வீட்டின் வாஸ்து தவறுகளும் மிஸ்டேக்ஸ் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 11 தகவல்கள் சொல்லப்படுது. என்னென்ன மாதிரி வீட்டில் தவறுகள் இருந்தால் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டு அதனால் என்ன விளைவுகள் அப்படின்றதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கடை வைக்கிறாங்க. ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம், நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணத்திற்காக தெரியல, எடுக்க வேண்டி வந்துடுது. கடையினுடைய அமைப்பில் வெறும் 10க்கு 10 தான் கடை. ஒருத்தவரை நம்ம வீட்டுக்கு ஏரியாவில், நான் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன், கடை பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான். ஒருத்தவர் வச்சார், நல்லா ஓடிச்சு. கொரோனா நேரத்துலலாம் நல்லா ஓடிச்சு. அப்புறம் திடீர்னு அந்த பையனுக்கு காலில் ஏதோ சின்னதாக ஒரு ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பூட்டி இருந்தாரு, எடுத்துட்டார். 2வது ஒரு ஆள் வச்சாரு, எடுத்துட்டார். 3வது ஒரு ஆள் வச்சாரு, எடுத்துட்டார். கன்னிமூலை, இதனுடைய கன்னிமூலையில் டாய்லெட் இருக்குது. அந்த கடை 10க்கு 10 தான் தெரியும். அதுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க. அதனால் வர்ற அஃபெக்ட், அந்த ஹவுஸ் ஓனர் அந்த கடையில் இருக்கிற டாய்லெட்டை எடுக்கலை. வர்றவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால எடுக்கலை. இது மாதிரி 10க்கு 10 தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்ளோரிங் சரியாக இருக்காது, வால் பெயிண்டிங் அவங்களுக்கு சரியாக வராது, நேம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துடும். அப்புறம் படி இல்லாமல் இருக்கும், படி ஏறி வர்றது கணக்கில் வரும், அல்லது உள்தாக்கா இருக்கும், கன்னி மூலை நீண்டு இருக்கும். இந்த மாதிரி கடை வைக்க எடுக்க அதற்குண்டான அஃபெக்ட் ஆகுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடையினுடைய அமைப்பில் கல்லா வைக்கிறதோ இல்லை அதற்குண்டான கன்னி மூலை ஏதோ தென்மேற்கு மூலை தவறாகும் போது தான் இது ஏற்படுது. 2வது வீடு கட்ட ஆரம்பித்த உடனே, இப்போ வீடு கட்டுறோம், ஆரம்பிக்கிறோம், உடனே யாராச்சும் ஒருத்தவங்க தவறி போயிட்டாங்க. முன்னையும் அதை பற்றி பேசுகிறோம், தவறி போயிடுறாங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே நீங்கள் வாடகை வீடோ இல்லை ஏதோ ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிழையின் காரணமாக இல்லை வயதின் காரணமாக மூப்படைஞ்சதுனால தவறிடுறாங்க அப்படின்னாக்கா, அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னாக்கா, வசிக்கும் வீட்டினுடைய அமைப்பு வாஸ்து பிழை இருந்தால் 2வது காரணம் அதனால் ஏற்படும். 3வது, தோண்டும் போது வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. சமீபத்தில் நாங்கள் ஒரு வாஸ்து போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ கோச்சார கிரகத்தை போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆரியபவன் சொல்லிட்டு மேலமாசி வீதியில் ஆரியபவன் எழுத்தாப்புல ஒரு பில்டிங் பண்ணோம். அப்போ அந்த பில்டிங் தோண்டும் போது ஏதோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல நான் போகிற நேரம் கோச்சார கிரகத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த பிரசன்னத்தில் 4ஆம் இடத்துல சனி வந்துட்டார். சனின்னாக்கா சல்லியல், அவன் தோண்டும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, கீழே தோண்டணும்னா எக்கச்சக்கமாக எலும்பாக வருது சார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா திருமலை நாயக்கருடைய மகால் இருக்கும்போது அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குதிரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் வளர்ப்பாங்களாம், செத்து போனால் அங்கே தான் புதைப்பாங்களாம். அந்த மாதிரியான பகுதி இப்போ நிறைய கடைகள் ஆயிடுச்சு. அந்த புதைச்சதை எலும்பு அதனுடைய செயல் இலக்கம் செய்வதற்கு அபிச்சார ஹோமம்னு செய்யணும். அதை செஞ்சதுக்கப்புறம் அவங்க முன்னே கடையை கட்டி உள்ள, பட் அதற்குண்டான பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் செஞ்சோம். அந்த மாதிரி சல்லியல் அவன் தோண்டும் போது வந்துச்சுன்னா அதை கரெக்டாக சரியாக பண்ணிடணும். 4வது, பேஸ் மட்டும் நீங்கள் பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேஸிங், கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ அல்லது கார்னர் பிளாட், அது பேஸ் மட்டும் போட்டதுக்கப்புறம் ஸ்டேஜ் அப்படியே நின்றுருக்கும். அதில் செடி மரம்லாம் வளர்ந்துருக்கும். நிறைய கட்டடங்கள் பேஸ் மட்டத்தோடு நிற்கிறதுக்கு உண்டான காரணமே தெரியாமல் நிப்பாட்டியிருக்காங்க. காசு பணம் இருக்கும். ஒரு சிலருக்கு லிண்டல் மட்டத்தோடு நிற்கும், ஒரு சிலர் சென்ட்ரிங் போட்டு நிறைய கிராமங்களில் இருக்கிறவங்க. எங்கள் இதில் விராலிமலைக்கு என்னுடைய ஒரு விவசாயி இருக்கிறார்.
ஸோ அவருடைய நிலை என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு விவசாயம் வந்து கிட்டத்தட்ட இறந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து சிவ பூஜை பண்ணுறவர். ஸோ அவர் வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பார். நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பயன்படுத்த அவர் எலுமிச்சம்பழம் தோட்டம் வச்சிருக்கிறார். ஸோ அதுவாக விழுந்துருது. ஸோ அவர் பறிக்கிறது கிடையாது. ஸோ பாருங்கள், அவர் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ வெயில் கடுமையாக இருக்குது, விவசாயத்திற்கு உண்டான பராமரிப்பு இல்லை. ஸோ அந்த காயாக கீழே விழுந்துருது. அதை வந்து எதுக்கு, அது வந்து பயனற்று போயிருங்கிறதுக்காக அங்கேருந்து விராலிமலையிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்களை வச்சு என்கிட்ட கொடுப்பார். ஒரு 150 காய் 250 காய் கொடுப்பார். அதை கொண்டு வந்து நான் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, மாலையை தொடுத்து போடுறது, அது மாதிரி பயன்படுத்துகிறோம். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, அதனுடைய வாஸ்துவனுடைய பிழையின் காரணமும் ஒன்று இருக்குது. அப்புறம் விவசாயத்தில் வந்து நிறையா வந்து இது மாதிரியான ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள். ஏன்னா அந்த கன்னி மூலையில் தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னத்தையும் தோண்ட சொல்லிடுறது. முந்தியெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கிணறு இருக்கும், தண்ணி இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ விவசாயிகளே ஸ்டண்ட் வைக்கிற சுச்சுவேஷன் போயிடுச்சு. நிறைய மருந்து மாத்திரை, சுகர் சாப்பிட்றதுக்கு, சுகருக்கு மாத்திரை சார். எப்போ டாய்லெட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ, பெரும்பகுதி கிராமத்தில் வந்து தனியாக இருக்கும். இல்லைன்னா தோட்டத்துக்கு போவாங்க, இரவு நேரமோ காலையிலேயோ வெளியில் எழுந்துச்சு போவாங்க. இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்களே சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்ற சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. முழுக்க முழுக்க உணவு முறை கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து நீர் சாதம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் சுகர் வரணும்? ஸோ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுகர் கிடையாது, அவ்வளோ மாத்திரைகள் கிடையாது. விவசாயிகிட்ட வந்து பல் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போல்லாம் சொத்த பல் வந்துருச்சு. ஸோ ரீசன் என்ன காரணமாக இருக்கும்? ஸோ உணவு முறை மட்டும் இல்லை, வசிக்கும் இடம் தவறாக பிழையாக போயிடுது. அதனால தான் இந்த பேஸ் மட்டம், லிண்டல் மட்டம், ரூஃப் மட்டம் அது மாதிரி நின்று போகிறதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுது. அப்புறம் பில்டிங்கெல்லாம் நெருக்கி முடிச்சிருப்பாரு, பூசி வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட மேலே கப்பி அடித்து தட்டோடு பதிக்கணும். ஸோ பூசிட்டாரு. ஆனால் பாலடைந்த மண்டபமாக வந்து ஒரு 5 வருஷமாக பூட்டி வச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த ரெண்டுமே வந்து வாஸ்து பிழை. நார்த் ஈஸ்ட்டு அல்லது சவுத் வெஸ்ட் தப்பாக இருந்தால் தான் நிற்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட்டு தப்பாக இருந்தது. அப்புறம் புது வீடு, 6வது பாயிண்ட் வந்துட்டேன். புது வீடு கட்டிட்டோங்க, வாடகைக்கு போக மாட்டாங்க. ஸோ சரியாக வாஸ்துப்படி தான் நான் கட்டியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நார்மல் எக்கானமி வாடகை தான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன். பெருசாக நான் ஒன்றும் சொல்லலை. இந்த ஏரியாவில் 10,000 ரூபா வாடகைக்கு போகும். நான் 2 இயர்ஸை யாரும் வரமாட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட சரியாக கட்டியிருக்கிறேன். அப்படின்னா அந்த கிரகம் எதுவும் தப்பாக இருக்குமா, இல்லை உள்ளே ஏதாவது பேய் பிசாசு இருக்குமா, இல்லை ஏதாவது சர்ப்பம் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தோன்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி வாஸ்து பிழையாக இருக்கிறது நாங்கள் வந்து சரி பார்த்ததும் உண்டு. அது வந்து வாஸ்துவிலையும் மிஸ்டேக் இருக்கும். கோச்சாரத்தில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பண திதி கொடுக்குறதுலையோ, இல்லை அந்த வீட்டில் கன்னி தெய்வமோ, இல்லை ஏதோ ஒரு முனி ஓட்டமோ ஏதோ ஒன்று இருந்துச்சா இது மாதிரி ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு உண்டு. அப்புறம் வந்து 7வது பாயிண்ட், 7 கேதுவனுடைய ஆதிக்கம். அதில் எழுதியிருக்கேன் பாருங்க. புது வீடு கட்டி குடி போனதுக்கு அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இல்லைன்னா ரோ ஹவுஸில் குடி போயிட்டோம். அங்கே என் வீட்டுக்காரர் வந்து புதுசாக வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து பேட் ஹேபிட் பழகிட்டாரு. இரவு ஆனாக்கா ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்து நல்லா நைட்டு வந்து ஏதோ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேபிட்டில் வந்து, நான் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, பட் ஹேபிட்ஸ் வந்து பேட் ஹேபிட் வந்துருச்சு. இது என்ன காரணம்? நார்த் ஈஸ்ட் தப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். என்ன தப்பு? பட் பேட் ஹேபிட்ஸ் வந்துருச்சு, ஏதோ ஒரு மிஸ்டேக். நார்த் ஈஸ்ட், ஈசான மூலை, வடகிழக்கு மூலை. என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தமிழ்லையும் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் சொல்கிறேன் சரிங்களா. நார்த் ஈஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுனாக்கா பேட் ஹேபிட்ஸ் வருவதற்கு உண்டான அமைப்பு உண்டு சார். அவங்களுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கேன், 8வதா நீங்கள் எங்களுக்கும் சொல்லுங்கள் சார். சார் என் மிஸ்ஸஸ் எனக்கு மதிக்கவே இல்லை சார். புது வீடு கட்டினதுலேருந்து, அதுவும் என் மிஸ்ஸஸ்னுடைய பக்கத்தில், அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் கட்டிட்டோம். எப்போ பார்த்தாலும் அவங்க தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே கேட்குறதில்ல. பெரும்பகுதி நான் வெளியூர் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துடுது. அப்போ வந்து அவங்களும் கேட்க மாட்டுறாங்க. என்ன காரணம்? சவுத் ஈஸ்ட் பிழையாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அது சொந்தக்காரங்க வீட்டுங்கிறது கிடையாது. சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, பெண்களுடைய பகுதி, அந்த இடத்துல தப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் 9வது, எப்போ பார்த்தாலும் வந்து அந்த வீட்டுக்கு குடி போனது தான் சார் தெரியும். ஸோ நாங்கள் அந்த வீடு குடி போயிட்டோம். கரெக்டாக 1 மாதம் தான் சார் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான் சார். நான், என் மிஸ்ஸஸ்ஸே, அதுக்கப்புறம் என் பசங்க, முக்கோணம் மாதிரி சண்டை காலையில் எழுந்தாக்கா நடந்துக்கிட்டே இருக்கு சார். இதில் இவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ வேற தவறியும் போயிட்டாங்க. இது எதனால் நடக்குது
அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்துவில் நார்த் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் இருந்தால் கூட இப்படி நடக்கும். பெரிய நோய் சார். நான் கரெக்டாக இந்த வீடு கட்டி குடி வந்த உடனே 10வது நான் இந்த வீடு கட்டி குடி வந்துட்டோம். வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்துருச்சு சார். இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ப்ரெஷர் வந்துருச்சு சார். தைராய்டு இப்போ தான் சார் கண்டுபிடிச்சாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றேன் சார். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இது என் கமெண்ட் செக்ஷனில் போட சொன்னோம்னா நிறைய பேர் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனோன்னா அந்த வீடு சொல்லும், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணும். நீ அக்னி மூலைக்கு போர் போட்டிருக்கிற, மழைநீர் சேரி போட்டிருக்கிற, சம்பு போடாதுன்னு இன்டிமேட் பண்ணும். அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்தோம்னா அப்புறம் நோய் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும் இல்லையா? இது ஏதோ ஒரு பகுதி பிழைய ஆச்சுன்னாக்கா இந்த மாதிரி நோயை உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் 11வது தோல்வி தாங்க. எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வி தான் சார். எக்கச்சக்கமாக சஃபரன்ஸ் தான். பொருளாதாரத்தில் நான் ரொம்பவும் கடன் வாங்கிட்டேன். அந்த கிரிப்டோ கரன்சிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஏலச்சீட்டு எடுத்தேன் சார். எல்லாத்துலேயுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கணும், ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்க, ஐப்பசியிலேயோ இல்லைன்னா மாசி மாதம், இந்த 4 மாதத்தில் சூரியன் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க வியாபாரம் செய்யலாம். மிச்சம் இருக்கிறவங்க யாருமே செய்யக்கூடாது. இந்த 4 ராசி தான். சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம். இந்த 4 ராசியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வியாபாரம் செய்யலாம், அல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கலாம், அல்லது வீட்டில் யாராச்சும் ஒய்ஃப் இருக்கணும், இல்லைன்னா பிள்ளைங்க இருக்கணும். அவங்க தான் இந்த தொழில் பண்ணலாம். மிச்சம் இருக்கிறனால வேலைக்கு போயிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா தோல்வி வரும். வாஸ்து பிழை இருந்தாலும் தோல்வி வரும். கன்னி மூலை தப்புனாலும் தோல்வி வரும். நார்த் ஈஸ்ட் சார், இதெல்லாம் ஆம்பிஷன். எனக்கு ஒரு எய்ம் இருக்குது சார், நான் நல்லா வந்துடுவேன். கண்டிப்பாக வருவீங்க. வசிக்கும் இடம் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். ஸோ இப்போது இந்த 11 தகவல்கள் அனைத்துமே பேசிக் நம்ம வசிக்கும் இடம். நீங்கள் வாழ போகிற இடத்துல அந்த வீட்டில் போயிட்டு, அந்த இடத்துல பூமியில் போயிட்டு நின்னீங்கன்னா உங்களை சொல்லும், இந்த இடத்துல வா, சரியாக இந்தபடி கட்டு அப்படின்ற மாதிரி நடத்தும். நாம் ஒரு இன்ஜினியர்கிட்டயோ கொத்தனார்கிட்டயோ கொடுத்துருக்குறோம், அவர் சரியாக பண்ணுவாருனாக்கா கண்டிப்பாக சரியாக பண்ணுவார். நாம் எதிர்பாராதவன் திடீர்னு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷனை மாற்றம் செய்யும்போது மாட்டிக்குவீங்க. அதனால் மொதவே ஜாதகமெல்லாம் பார்த்து அதற்கேற்றாற் போல் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கு உண்டான சொல்யூஷன் உண்டு. ஸோ இப்போது இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நிறைய தகவல்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கோவில்கள் சம்மந்தப்பட்டதும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போது நிறைய வரைபடமும் அடித்து நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். பிளான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி தகவல் தேவைப்பட்டால், பிளான் தேவைப்பட்டாலும் சரி, ஆல்ட்ரேஷன் தேவைப்பட்டாலும் 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமக.